வெல்கம் டு பிக் பாஸ் சீசன் 4 ரிவ்யூ வீக் 8. போன வாரம் பார்த்தீங்கன்னா சுசித்ரா அண்ட் அனிதா ரெண்டு பேரும் வந்து லீஸ்ட் ஓட்டில் இருந்தாங்க. சுசித்ராவா அனிதாவா ரெண்டு பேரில் யார் வெளியே போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்க நேரத்தில் வந்து சுச்சி ஜெயிலுக்கு போயிட்டு அந்த ஜெயில் டாஸ்கில் சுச்சி அண்ட் பாலாக்கு நிறைய விவாதங்கள் நடந்து அதில் கொஞ்சம் இது இருந்ததுனால அதில் கொஞ்சம் ஓட்டு வித்தியாசத்தில் சுச்சி வந்து வெளியே போயிடுற மாதிரி ஆயிடுச்சு. இந்த வாரம் மண்டே வந்து ஆஸ் யூஷுவல் நாமினேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த வாட்டி கொஞ்சம் வித்தியாசமாக பிக் பாஸ் வந்து பிக் பாஸ் ட்ராப்பல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொண்டு வந்திருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி நாமினேட் ஆனவங்க வந்து அவங்களோட கருத்தை வந்து முன் வச்சு இதில் வந்து நான் வந்து இங்கே இருக்கிறதுக்கு தகுதியானவங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரீசனை சொல்லி இதில் 7 பேரில் வந்து ஒருத்தரை வந்து அவங்களையும் வந்து நாமினேட் பண்ணிக்கலாம், ஒருத்தரை வந்து நம்ம வந்து எஸ்கேப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இந்த 7 பேரில் ஒருத்தர் தனக்கு தோன்ற விஷயத்த வந்து முன் வச்சு நான் ஏன் இங்கே இருக்கணும் அப்படின்றத பற்றி வாதாடினாங்க. ஒரு சிலர் வந்து வித்ட்ரா பண்ணிக்கிட்டாங்க. அதே மாதிரி நிஷாக்காக ரமேஷும் சோமும் சப்போர்ட் பண்ணி ஓட் பண்ணி நிஷாக்கு நான் ஹெல்ப் பண்ணாங்க. ஆனால் நிஷாக்கு வந்து கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அனிதா வந்து சரி நான் இப்படியே டைம் போக வேண்டாம் நீங்கள் எடுத்துக்கோங்க நிஷா அப்படின்னு சொன்னது நிஷாக்கு ஒரு சுருக்குன்னு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. நீங்கள் இப்படி ஒன்று நீ பிச்சை போடுற மாதிரி ஒன்றும் எனக்கு வேண்டாம், இதை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு பேசி வந்து கடைசியில் இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு அனிதா அந்த ட்ராப்லாம் வாங்கிக்கிட்டாங்க. இது கொஞ்சம் ஒரு மாதிரியாக கொஞ்சம் நியாயமாக படலை. இதுக்கு நடுவுலையும் பார்த்தீங்கன்னா பாலா வந்து யாருக்குமே விட்டு கொடுக்குற மனப்பானம் இல்லைப்பா, நான் யாருக்குமே விட்டு கொடுக்குற மனப்பானம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி நிஷாவை வந்து வெறுப்பேற்றிக்கிட்டே இருந்தார். ஜென்ரலாக அங்கே இருக்கவங்களும் இது பண்ணிக்கிட்டே இருந்தார். விட்டு கொடுக்கணும் அப்படின்றது வந்ததுக்கு அந்த டாஸ்க்கு தேவை கிடையாது. ஒவ்வொருத்தரும் நம்ம ப்ரூஃப் பண்ணிக்கணும், நம்ம எப்படியாவது காப்பாற்றணுன்றதுக்காக தான் அங்கே வந்திருக்காரு. இங்கே வந்து விட்டு கொடுத்து போனோம், அவரு கொஞ்சம் வெளியேறிட்டார், ஃபஸ்ட்டு வித்ட்ரா பண்ணிட்டு அவர் வெளியே போயிட்டார் அப்படின்றதுக்காக அடுத்தவங்களும் அதை செய்யணும் அப்படின்னு வந்து பாலா எதிர்பார்க்குறது தப்பு. எல்லா விஷயத்தையும் அப்படி பார்த்து அவர் விட்டு கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருப்பாரான்னு எனக்கு தெரியல. அவர் ஏன் அப்படி பண்ணுறான்றதும் எனக்கு புரியல. அவர் ஒரு விஷயம் பண்ணாருன்னா அவர் பண்ணுறதா ரைட்டுன்னு சொல்லிட்டு எல்லாருமே அதை திணிக்கிறாரு. நிஷாக்கு அனிதாவுக்கு அப்படியே கொஞ்சம் நேரம் வாக்குவாதம் போயிட்டு அதுக்கு கடைசியில் நிஷா வந்து பரவாயில்ல அனிதா நீங்களே எடுத்துக்கோங்க, நான் மனசார தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிஷா சொல்லிட்டாங்க. இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு அனிதா வந்து அந்த ட்ராப்பில் வாங்கிட்டாங்க. ஆனால் அனிதாவுக்கு இருக்கிற அந்த பவர் என்ன அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து அவங்களுக்கு பதிலாக இன்னொருத்தரை வந்து வெளியே வந்து நாமினேட் பண்ணலாம். ஸோ அவங்க வந்து சம்யுக்தாவுக்கு வந்து அவங்க நாமினேட் பண்ணிட்டாங்க. ஸோ அனிதாவுக்கு பதில் இந்த வாரம் சம்யுக்தா நாமினேட் ஆனாங்க. நிஷா விட்டு கொடுத்ததுனால ரமேஷும் சோமும் பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டாங்க. வெளியே வந்து நிஷா கிட்ட திட்டினாங்க, நீ எதுக்கு விட்டு கொடுத்த, அவளுக்கு வாங்குறதுக்கு அவள் தான் ரெடியாக இருக்காளே, எப்படி இருந்தாலும் அவன் ஒன்று குறைச்சில் தான் போகிறான், நீ எதுக்கு பண்ணேன்னு சொல்லிட்டு ரமேஷ் திட்டினார். சோமு வந்து உனக்காக தான் நான் வித்ட்ரால் பண்ணேன், நீ எப்படி பண்ண, உனக்கு தான் ஓட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிஷாவை கேட்டார். நிஷா வந்து ரியாகிட்டே அர்ச்சனையாக்கிட்டே புரிய வச்சாங்க, நான் இன்னும் எவ்வளோ தாண்டா இது பண்ணுறது, எனக்கு குத்திக்கிட்டே இருக்காங்கடா உள்ள, நான் இன்னும் எவ்வளோ தாண்டா பொறுமையாக இருக்க முடியும், அது கடைசி வரைக்கும் நான் தான் நின்னேடா, அவள் கடைசி வரைக்கும். ஆனால் உண்மையாலுமே நிஷா வந்து நின்னாங்க. இல்லை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போராடி அதுக்கப்புறம் கடைசியில் தான் எல்லாரும் சேர்ந்து அவங்கள நான் இது பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து நிஷா வந்து அந்த ட்ராப்பில் ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் வந்து அனிதா வந்து சொன்ன அந்த ஒரு வார்த்தையால் அவங்களால ஏற்றுக்க இல்லை. நான் நின்று காட்டுறேன், எனக்கு ஆடியன்ஸ் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிஷா வந்து அனிதாவுக்கு விட்டு கொடுத்துட்டு வந்தது வந்து ரொம்ப பெரிய விஷயம். உண்மையாலுமே நிஷா மேலே வந்து ஒரு நல்ல ஒரு இதுவே வந்துடுச்சுன்னே சொல்லலாம், மதிப்பு வந்துடுச்சுன்னே சொல்லலாம். உண்மையாலுமே நிஷா அந்த வாட்டி ரொம்ப நல்லா விளையாடினாங்க. அடுத்ததான் மறுநாள் பார்த்திங்கன்னா கால் சென்டர் டாஸ்க் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஒவ்வொருத்தரும் வந்து அந்த ஒரு பிக் பாஸ் கால் சென்டரில் வந்து சில பேரை வச்சு அதுக்கப்புறம் பின்னாடி அவங்களோட கஸ்டமர்ஸாக வந்து அர்ச்சனா, நிஷா, ரம்யா அது மாதிரி எல்லாம் இருந்தாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை கேட்கலாம். அவங்க வந்து நாமினேட்டு அடுத்த வாரம் நாமினேஷன் எஸ்கேப் ஆகிறதுக்காக ஒரு வாய்ப்பு. அர்ச்சனா வந்து கால் வந்து பாலாக்கு பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அவங்க மனசில் பட்டது எல்லாமே வந்து டைரெக்டாகவே பாலாவை வந்து கேட்டாங்க. பாலாவும் வந்து வேறு வழி இல்லாமல் பொறுமையாக சொல்லியே ஆகணும் அப்படின்ற அந்த டாஸ்க்குனால ஒவ்வொன்றுத்துக்கும் பொறுமையாக பதில் சொல்லியிருந்தார். ஆனால் வெளியே வந்து வச்சு செஞ்சுட்டாரு. ஸோ ஆனால் வந்து அவங்களோட பர்சனல் விஷயத்த வந்து அர்ச்சனா கேட்டிருக்க வேண்டாம். அவங்க கை காமிங்க, நீங்கள் கையில் நீங்கள் என்ன ஒரு பேர் எழுதிருக்கீங்க அது காண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லியிருக்க வேண்டாம். ஸோ உங்களுக்கும் வந்து பர்சனல் ஒப்பீனியன் இருக்குது, உங்களுக்கும் வந்து பர்சனல் ஒரு அன்பு ஸோ அதெல்லாம் வந்து உங்ககிட்டயும் இருக்குது, அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அதை ப்ரூஃப் பண்ணுறதுக்காக அர்ச்சனா எடுத்த அந்த யுக்தி வந்து கொஞ்சம் ஓவராக தான் இருந்ததோ அப்படின்னு தோணுச்சு. அடுத்து வந்து சனம் வந்து சம்யுக்தாக்கு கால் பண்ணியிருந்தாங்க. எடுக்கும்போது இவங்க வார்த்தை கலீஜ் அப்படின்ற வார்த்தையை வந்து சனத்தை வந்து அவங்க சொன்னது, சம்யுக்தா சொன்னது கொஞ்சம் தப்பு. அது மட்டும் இல்லை, இவங்க வந்து சனம் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சம்மந்தமே இல்லாமல் ஆரியை பற்றி பேசி அவங்கவுங்க வளர்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது அவங்கவுங்க வளர்ப்புன்னு சொன்னாலும் சரி, வளர்ப்பு அப்படின்னும் போது அவங்களோட பெற்றவங்களை தான் குறிக்குது. வளர்ப்பு சரியில்லை அப்படின்றதுக்கும் சரி, ரெண்டுமே சரி ஒரே அர்த்தம் தான். இது அவங்க 2வது முறையாக அந்த சம்யுக்தா அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பாக எனக்கு படுது. ஒருத்தங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அவங்கள மட்டும் தான் பேசணும், அவங்களோட
அம்மா அப்பாவை பற்றி பேசுகிறதுக்கு யாருக்குமே எந்த அதிகாரமே கிடையவே கிடையாது. ஸோ அதுவும் அவங்களோட வளர்ப்பை பற்றி பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ அந்த விஷயத்தில் வந்து எனக்கு சம்யுக்தா மேலே எப்போயுமே நான் ஒரு நல்ல மதிப்பு வச்சுருந்தேன். ஆனால் இந்த வாட்டி சம்யுக்தா பேசினது மேலே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. மறுநாள் புதன்கிழமை ரம்யாவுக்கு கால் வந்து ஜித்தின் ரமேஷ்க்கு பண்ணியிருந்தாங்க. அவர்கிட்ட வந்து ரம்யா ரொம்ப தெளிவாக அவங்க மனசில் தோணுதான் கேட்டாங்க. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் வந்து உள்ள இருக்க ஹவுஸ்மேட்ஸ்லாம் வந்து அர்ச்சனா ரியோலாம் வந்து அப்படியே டென்ஷன் ஆகி கொஞ்சம் கண் கலங்கி எழுந்து போகிற அளவுக்கு ஆகிட்டாரு. அதுக்கு பிரச்சனை கொஞ்சம் உட்காருங்கன்னு சொன்னதுக்கப்புறமா அதுக்கப்புறம் முழுசாக விசாரிச்சதுக்கு அப்புறமா வந்து ரம்யா கடைசியில் எப்பயும் போல் அப்படியே சிரிச்சுக்கிட்டே வாழைப்பத்தில் ஊசி ஏற்றி எல்லா கேள்வியும் கேட்டு முடிச்சு ரியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க, நிஷா பற்றி என்ன நினைக்கிறீங்க, அர்ச்சனாக்கு என்ன நினைக்கிறீங்க, யாருக்கு யார் ஹெல்ப் பண்ணுறான்னு நினைக்கிறீங்க அப்படின்னு எல்லா விஷயத்தையும் கேட்டு அவங்க ஜித்தின் வாயிலேருந்து எல்லா உண்மையாக வர வச்சு கடைசியில் சரி நான் நாமினேட் எப்படி இருந்தாலும் ஆக போகிறேன் நீங்கள் வச்சுருங்க அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் நல்ல வேலை பிக் பாஸ் வந்து இது நீங்கள் பண்ணது முறையான இது அந்த டாஸ்க்கை வந்து முறையாக நீங்கள் வந்து வெளியே வரல அப்படின்றதுனால நீங்கள் ஃபஸ்ட்டு ரிசீவர் வச்சதுனால நீங்கள் எப்படி இருந்தாலும் நீங்கள் நாமினேட் தான் ஆறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்லிட்டாரு. அடுத்து கேபி அண்ட் சோமு வந்து பக்காவாக பிளான் பண்ணி கேபியை மடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஃப்ளாட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி அவர் வின் பண்ண தான் நினச்சி பேசி பண்ணார். ஆனால் வெளியே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது கேபியே தான் விட்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோம் கொஞ்சம் பல்ப் தான் வாங்கினார். இருந்தாலும் சோம் க்யூட்டாக ரொம்ப சூப்பராக பேசிட்டாரு. அடுத்த தேர்ஸ்டே அன்றைக்கி பார்த்திங்கன்னா ரியோ வித் அஜித். ரியோ வந்து அஜித்துக்கு கால் பண்ணியிருந்தாரு. அஜித் வந்து அவர் சொன்ன மாதிரி பாலாக்கு கேட்க வேண்டிய கேள்வி எல்லாத்தையும் வந்து அஜித் கேட்டுட்டு இருந்தார். அந்த வெளியே இருக்க ஹவுஸ்மேட்ஸே வந்து ஃபீல் பண்ணாங்க. ரம்யாவே அதை சொல்லியிருந்தாங்க, இவர் பாலா கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியாக இவர்கிட்ட கேட்டுட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு. ஆனாலும் வந்து இந்த அவர் வந்து தன்னை பற்றி புரிய வைக்கணும், நாங்கள் ஒரு டீம் அப்படின்னாலும் எங்களுக்கும் அன்பு பாசம் எல்லாமே இருக்குது, வெளியிலேருந்து நாங்கள் வந்திருக்கோம், இதனால் ஒன்றும் அன்பு இல்லாமல் எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும்னு ஒரு அவசியம் கிடையாது, இங்கே இருக்கவங்ககிட்டே நம்ம அன்பாக இருக்கிறது ஒரு அக்காவா, ஒரு அண்ணனா, ஒரு தம்பியா, ஒரு அப்பாவா, ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நாங்கள் பார்க்குறது வந்து இந்த ஹவுஸில் பிக் பாஸ் ஹவுஸ்லேயும் அது கடைப்பிடிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்காக அவர் வந்து அஜித்தை யூஸ் பண்ணிக்கிட்டாரு ரியோ. ஸோ இதனால் வந்து என்ன ஆச்சுன்னா ரியோ வெளியே வந்ததுக்கப்புறம் ரியோ வந்து ஃபஸ்ட்டு வந்து பாலா கிட்ட ஃபைட் பண்ணார். ஒவ்வொருத்தர்கிட்டயே ஃபைட் ஆகி அதுக்கப்புறம் சனம் கிட்ட அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எதிர்ப்பை வந்து சம்பாரிச்சார் ரியோ இந்த வாரம். அது மட்டும் இல்லாமல் முன்னாடியே வந்து எல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க. அதாவது யாருக்கு கால் பண்ண போகிறோன்றதை நம்ம சீக்கிரட்டாக வச்சுக்கலாம், அப்போ தான் கொஞ்சம் சஸ்பென்ஸாக இருக்கும், கொஞ்சம் நல்லா த்ரில்லிங்காகவும் போகும்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து அஜித் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கிறத பார்த்து ரியோ வந்து நான் உனக்கு தான் கால் பண்ண போகிறேன் தம்பி, நீ பயப்படாத, கொஷின்ஸ் அந்தளவுக்கு ஒன்றும் இதுவாக இருக்காதுன்ற ஒரே வார்த்தை மட்டும் ஒரு நல்ல இடத்துல கூட அவர் சொல்லியிருக்கலாம். அதை பிடிச்சிக்கிட்டு சனம் வந்து நீங்கள் எப்படி எங்களெல்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் மட்டும் கிட்ட போய் நீங்கள் லீக் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு விதத்தில் அவங்க சனம் சொல்கிறது நியாயம்தான். ஒருத்தர்கிட்ட நீங்கள் ஒன்று செய்யாதுன்னு சொல்லிட்டு குரூப்பாக சேர்ந்து நம்ம ஒரு டிசிஷன் எடுத்துகிட்டு அது அவங்களே மீறது வந்து தப்பு தான். இருந்தாலும் அப்படி சப்போஸ் அதை செஞ்சிருந்தாருன்னா அவங்ககிட்ட போய் சொல்லிட்டு இருக்கணும், சாரி நான் உங்ககிட்ட இருந்து நான் இது எல்லாரும் சொல்லாதீங்கன்னு நான் சொல்லியிருந்தேன், ஆனால் வந்து நானே சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் முன்னாடியே சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் அதை அவர் மறைச்சிட்டாரு. இந்த விஷயத்தில் கொஞ்சம் ரியோ தப்பு தான் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லை, இந்த வாட்டி கேப்டன்னாக இருக்கிற ரியோ மேலே வந்து நிறைய குற்றச்சாட்டுகள். அப்பப்போ வந்து நிறைய பேரை வந்து பர்மிஷன் கொடுத்து தூங்க வைக்கிறதாகட்டும். இதனால் எல்லாருமே வந்து எனக்கு ஒரு பர்மிஷன் 15 மினிட்ஸ் கொடுங்க, எனக்கு ஒரு கொடுங்கன்னு சொல்லிட்டு பர்மிஷன் கேட்டு எல்லோரும் எனக்கு ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு நான் தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தருக்கு அவர் பண்ண அந்த இது வந்து எல்லாருக்குமே வந்து பாதிச்சுது. ஒவ்வொருத்தருமே வந்து சம்யுக்தா ஆகட்டும், ஷிவானி ஆகட்டும், ஒவ்வொருத்தருமே வந்து ரியோ கிட்டே இருக்கிற என்ன பிரச்சனை, அதாவது என்ன டவுட் அப்படின்றத அப்பப்போ கேட்டுக்கிட்டு குரூப்பிசம் அது மாதிரி நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு வர ஆரம்பிச்சது. ஃபேவரிசம், நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஃபேவராக இருக்கீங்களா, இல்லை அப்பப்போ டெசிஷன் மாற்றுவீங்க. இப்போ ரம்யாவுக்கும் ரியோக்குமே வந்து கொஞ்சம் வாக்குவாதம் ஆச்சு. ஸோ இதனால் வந்து இந்த வாரம் வந்து ரியோ கொஞ்சம் தலை சுற்றி தான் போனார் கேப்டன் ஆகிட்டு. மறுநாள் ஃப்ரைடே அன்னைக்கு, அதாவது நேற்று பார்த்தீங்கன்னா என்ன நடந்தது, ஃப்ரைடே ஓய்வு எடுக்கும் அறை அப்படின்ற அந்த ஜெயிலுக்கு போகிறதுக்கு லீஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை தேர்ந்தெடுப்பாங்க. பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸில் பாலா, அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல, பாலா, ரம்யா, ஷிவானி 3 பேர் வந்திருந்தாங்க. அப்பா நம்ம தப்பிச்சோண்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாலா கிட்டேருந்து அது புரிஞ்சிக்க முடிஞ்சுது. அடுத்து வந்து பார்த்தா லீஸ்ட் பெர்ஃபார்மன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு வந்தது வந்து ரியோ தான். ஸோ ரியோவும் வந்து அண்ட் ஆரி 2 பேரும் வந்து லீஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ், அதாவது சுவாரஸ்யம் கம்மி அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேரும் ஜெயிலுக்கு போனாங்க. ஆனால் இந்த வாட்டி வந்து ஆரி வந்து கொஞ்சம் சந்தோஷமாகவே தான் போனார். பழகிடுச்சா என்னன்னு தெரியல, அவர் சந்தோஷமாகவே தான் போனார். ரியோவை வந்து ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போனார். இவங்களையும் வந்து பிக் பாஸ் வந்து பார்த்தேன் அன்றைக்கி நைட்டே வந்து உள்ளே வந்து அலோவ் பண்ணிட்டாங்க. இப்படியே வந்து இந்த வாரம் போச்சு. இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஆரி, அனிதாக்கு பதில் சம்யுக்தா,
சோம், நிஷா, ரமேஷ், பாலா, சனம் இவ்வளோ பேர் வந்து நாமினேட் ஆகிருக்கவங்கள நிஷா கண்டிப்பாக சேவ் ஆகிடுவாங்க. ரமேஷும் வந்து இந்த வாட்டி நல்லா அழகாக அந்த டாஸ்க்லாம் வந்து அழகாக பண்ணார். நிஷா வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. பாலாவும் வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸில் வந்துட்டார். ஆரியும் வந்து கேட்கவே வேணாம், அவருக்குன்னு ஒரு தனி ஆர்மி இருந்துக்கிட்டே இருக்குது. அவருக்கு அவர் பேச்சு தான் கொஞ்சம் வளவலன்னு பேசுவார் தவிர, ஆனால் அவர் சொல்ல வேண்டியதை கரெக்டாக யாருக்கு எங்கே புரிய வைக்கணுமோ கரெக்டாக புரிய வச்சிடுறாரு. ஸோ இந்த வார கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லீஸ்ட் ஓட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா சம்யுக்தா அண்டு சனம். சனமும் வந்து இந்த வாட்டி வந்து நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாங்க. எல்லாருக்கிட்டையும் சண்டை, எல்லாருக்கிட்டையும் ஒரு வாக்குவாதம். எங்கே எது பிரச்சனை இருந்தாலும் நான் வந்து தீர்த்து வைக்கிறேன், அவங்களுக்குள்ளே பேசி அவங்களே தீர்த்துக்குவாங்க. ஆனால் இவங்க நடுவில் மூக்க நழிச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்றத பேரில் உள்ளே போயிட்டு அவங்கக்கிட்ட இவங்களுக்கு சண்டையாகி பெரிய பிரச்சனைகளுக்கு உள்ளானாங்க சனம். சம்யுக்தா பேசின அந்த ஒரே ஒரு வார்த்தை, வளர்ப்பு சரியில்லை, வளர்ப்பு அவரவர் வளர்ப்பு அப்படின்ற வார்த்தை வந்து நிறைய பேரை பாதிச்சிருக்கும். அந்த ஒரு காரணத்துக்காகவும் சரி, இவங்க 2 பேரும் சேர்ந்து சம்யுக்தா அண்ட் சனம் இவங்க 2 பேரில் ஒருத்தர் இந்த வாரம் வெளியேறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்புண்டு. இது என்னுடைய கருத்து. மீண்டும் அடுத்த வாரம் இதே பிக் பாஸ் ரிவ்யூவில் உங்களை எல்லாத்தையும் நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் என்னோட சேனல் க்ரீன் வண்டர்வேர்ல்டை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. நிறைய பேர் இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், எனக்கு அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ தொடர்ந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஃப்யூச்சரில் நான் போடுற வீடியோஸை நீங்கள் பார்க்க முடியும்.